தடியனே, என்ன ஆச்சரியமா இந்நாத்துல என்னை தேடி வந்திருக்கிற? என்னனே, எது விஷயமா சொல்லு. ராத்திரி நேரத்துல எதுக்குன்னு என்னை தேடி வந்திருக்கிற? போய் தூங்குற நேரத்துல? கருவாயா, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு வீடு இருக்காண்டா. அந்த வீட்டுக்குள்ள பணப்பெட்டி ஒண்ணு இருக்குதாமா. ஆனா அந்த பணப்பெட்டியை யாராலையும் எடுக்க முடியாதான் பாத்துக்க. அதுக்குதான் உன்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். நீ எப்படியாச்சும் அந்த பணப்பெட்டியை எடுத்துட்டு வந்துட்டா நீ தான் பணக்காரன். அதுதான்டா உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். இந்த விஷயத்த சொன்னா நீ அந்த பணப்பெட்டி எடுக்க முயற்சி பண்ணுவேல. நீ எடுத்துட்டு வந்தேன்னா அண்ணனுக்கு ஒரு 5000 10,000 கொடுத்தேன்னா அண்ணன் எப்படியா பொழைச்சுக்குவேன் பாத்துக்க. தடியனே, என்ன சொல்ற? உண்மையிலேவா? அப்பவா நீ நானும் 2 பேரும் சேர்ந்தே போய் எடுப்போம். ஐயோ, என்னடா எல்லா இடத்துக்கும் சேர்ந்து போயிடும்னா எப்படி? நான் வரல கருவாயா, எனக்கு பயமா கிடக்குது. அந்த இடத்த பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்குமாமா. நான் அங்கேயே ஆகி போயிருவேன்டா. கருவாயா, நீ தான் நம்ம கிராமத்துல தைரியமான ஆளு. எப்படியாச்சும் போய் அந்த பணப்பெட்டியை தூக்கிட்டு வந்துடுடா தங்கம். நீ வர வரைக்கும் அண்ணன் இதே இடத்துல இருப்பேன். நீ வரலைனாலும் உன்னோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக நான் இருப்பேன். சும்மா சனை என்ன விளையாட்டுக்கு. என்ன தடியனே, விளையாட்டுக்குனால இப்படி சொல்லுவியா நீ? ஒரு நிமிஷத்துல எனக்கு அள்ளு விட்டுச்சு பாத்துக்க. நீ ஒன்றும் பயப்படாத. அந்த பணப்பட்டியை நான் எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாத. என்ன, நீ இதே இடத்துல நில்லு. ஐயோ, இந்த கேட்டை பார்த்தாலே பயமா இருக்குது. ஐயோ, உள்ள எதுவும் இருக்குமோ? இது வேற பயமா இருக்கு. கண்ணை மூடிட்டு பேசாட்ட அந்த பெட்டியை மட்டும் எடுத்துட்டு வந்துருவோம். வாய் கூட குழந்தை தொலைக்குது. கடவுளே, ஆச்சரியப்பா, என் கூடயே வாப்பா. நீ மட்டும் என் கூடயே வந்து அந்த பெட்டி எடுக்க முயற்சி பண்ணேன்னா உனக்கு நான் 107 தடவை ஆஞ்சநேயர் எழுதி போடுறேன். அட, உள்ள எவனும் இல்லை. இது அந்த பெட்டியாக்கும். இந்த பெட்டி எடுக்கதான் இந்த ஆள் இவ்வளோ சீனை போட்டுக்கிட்டு இருந்தானா? இதை தூக்கிட்டு ஓடியே போயிடுவான். ஐயோ, என்னது இது? நம்ம பக்கத்து வீட்டு கிளவி மாடல இருக்குது. இந்த கிளவி என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கு? கிளவியா, என்ன பவுடர் எல்லாம் அடிச்சு இங்க சுத்திக்கிட்டு இருக்கிற? உனக்கு என்ன பைத்தியமா? இந்த யாரும் இல்லாத வீட்டுல எதுக்கு இருந்துகிட்டு இருக்க? பேசாம கிளம்பி வா, நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். வா, போவோம். வாடா கருவாய மாமா, உள்ள வாடா. உன்னையதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கருவாய மாமா, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியா மாமா? ரொம்ப வருஷம் நான் கல்யாணம் ஆகாமையே சுத்திக்கிட்டு இருக்கிறேன். கிளவியா, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, இது கிளவி இல்ல, பேயா. இனி மாமா கிம்மா கூப்பிடுது. ரொம்ப இளம் வயசா இந்த பேய் போல. இப்போ முது வயசு ஆகி போச்சு. எப்பாயே, உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னைய விட்டுற அப்பாயே. நீ நல்ல பேய் இல்ல, உன்னை பார்க்க ரொம்ப அழகா இருக்க. உனக்கான கனவு கண்ணன் கண்டிப்பா உன்னைய தேடி வருவியான். அது வரைக்கும் நீ பொறுமையா இதே வீட்டுல காத்திருக்கணும். சரியா? என்னை எதுவும் பண்ணாத. ஐயோ, இது என்ன குட்டி கருவாயே? பொம்பளை வேஷம் போட்டு நிக்கிறியா? குட்டி கருவாயா, இது என்னடா ஆச்சு உனக்குதே? நீ கூட இப்படி வந்து நின்றுட்டு இருக்கிற. இது கிளவிதான் இப்ப நிக்குதா? நீ இப்படி நின்றுட்டு இருக்க. வா குட்டி கருவாயா, வீட்டுக்கு போயிடலாம். அங்க இருக்க வேணாம், வா. நான் குட்டி கருவாயே இல்ல, என் பேரு நாட்டியக்காரி. என் கூட நடனம் ஆட வரியா? நான் நடனம் நல்லா ஆடுவேன். என் நாட்டியத்தை பார்த்து வியந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வா வா, உங்ககிட்ட நாட்டியம் ஆடி காட்டுறேன். உனக்கு பழக்கிடுறேன். நீ என் கூட இங்கேயே நாட்டியம் ஆடுறியா? மடப்பையிலே, நாட்டியக்காரியை பிடிச்சி போட்டு கருவா என்கிறேன். பார்த்தா எப்படி இருக்கு? ஐயோ, என்ன நடக்குது தெரியலையே. இவங்க எல்லாம் என்ன குட்டி கருவாய மாதிரி இருக்குது. ஒரு உருவம் பக்கத்து வீடு கிளவி மாதிரி இருக்கு. இப்போ எப்படி தப்பிக்குது தெரியலையே. நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணவா? நீங்க 2 பேரும் மனுஷனாக்குறதுக்கு நான் வழி சொல்றேன். நீங்க இப்படி பேயா இருந்து கஷ்டப்படுறதுக்கு மனுஷன் ஆயிடலாமே. அதுக்கு நீ என்ன சொல்ற? நான் எப்படி மனுஷனாக்க முடியும்? நாங்க 2 பேர் தான் பேயா ரொம்ப வருஷம் வாழ்றோமே. அது ஒண்ணும் இல்ல, என் கையில தான் 2 லாலிபப் இருக்கு பாத்தீங்களா? நீங்க 2 பேருமே இந்த ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா இந்த லாலிபப்பை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நீங்க மனுஷனா மாறி இருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு தொல்லை இல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நீங்க சந்தோஷமா வாழலாம்ல. அதுக்காக சொன்னேன். சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏடி வயசானவளே, நம்மளும் பேசாம அந்த லாலிபப்பை வாங்கி சாப்பிடுவோமா? சாப்பிட்டோம்னா நம்ம தான் பேயா இருக்க மாட்டோமே, மனுஷனா மாறிடுவோம்னு அந்த பையன் சொல்றாருல. அப்புறம் என்னடி, அதை வாங்கி சாப்பிடுவான். அது கூட சரிதாண்டி நாட்டியக்காரி. நான் இப்பவே அதை வாங்கி சாப்பிட்டுருவோம். நம்ம மனுஷன் ஆயிடுவோம்ல சீக்கிரம். ஏய், அதை கொடு. நாங்க 2 பேரும் அதை சாப்பிட்டு சீக்கிரம் மனுஷன் ஆகுறோம். சீக்கிரம் கொடுடா. எப்பா, இது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள இந்த பெட்டியை தூக்கிட்டு ஓடிட வேண்டியதே. ஏண்டி நாட்டியக்காரி, என்னடி இந்த குச்சி மிட்டாயை சாப்பிட்டு முடிச்சதுமே நம்ம மனுஷன் ஆயிடுவோன்னு சொன்னியா? ஒன்னத்தையே காணா. அப்போ இதெல்லாம் உண்மை கிடையாதா? அந்த கருவா பையன் நம்மளை ஏமாத்திட்டு போயிருக்கான் போலடி. எல்லாம் ஒன்னாலுதான். அந்த பெட்டியை நம்ம விட்டு போட்டோம் பாத்தியா? அவன் தூக்கி விட்டு போயிட்டியாண்டி. தடியனே, இங்க பாத்தியா? அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். ஆம்பளடி, ஆம்பளை சிங்கண்டி. போனே போ. நீ எல்லாம் என்ன ஒரு ஆம்பளை? நான் எப்படி தூக்கிட்டு வந்தேன் பாத்தியா? இதுக்கெல்லாம் தெம்பு தைரியமும் வேணும். கருப்பு குட்டியே, அதெல்லாம் உனக்கு நிறையாவே இருக்குன்னு தெரியுதுடியே. அது சீக்கிரம் அந்த பெட்டியை தர. 2 பேரும் பணத்தை அள்ளி பணமலையில குளிப்பான். சரி, நான் திறக்கிறேன். 2 பேருமே பாதி எடுத்துக்குவோம். என்ன?
ஐயா என்னது இது? இதுக்குள்ள வெறும் கல்லு முட்டை இருக்குது. ஏயா இதுக்குள்ள பணம் இருக்குன்னு சொல்லி தானே என்ன அனுப்புனேன். என்னையா 2 கல்லு முட்டை இருக்குது? அட பாவி, உன்னை நம்பி அந்த பேய்கிட்ட என்னென்னமோ சொல்லி வாங்கிட்டு வந்தேனே. அந்த பேய்கிட்ட இருந்து உயிர் தப்பிக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. இது கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து இதுக்குள்ள 2 கல் இருக்குது. இந்த 2 கல்லை வச்சு உன் மண்டையில அடிக்க வேண்டியதான்டா. கருப்பு குட்டி, அவங்க தானே சொன்னாங்க இதுக்குள்ள பணம் இருக்குன்னு. இப்படி கல் இருக்குன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? நானே பெரிய ஆசை வளர்த்துக்கிட்டேன் மனசுல. என் மனசுல நான் என்னென்ன ஓடிச்சு. எப்படி இந்த காசை வச்சு படம் எடுத்துடணும், அதில் ஒரு ஹீரோவா நடிச்சு பொண்ணு பார்த்துக்க. அதுக்காக தாண்டா ரொம்ப ஆசைப்பட்டேன். கனவுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு டேரக்டர் என்னை வச்சு படம்லாம் எடுக்கிற மாதிரி. நானே பணம் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு பணம் வேறையா? போயா உதவிக்கிறது. தேவையில்லாம என் நேரத்தை வீணடிச்சு நான் பிசாடி நல்லா தூக்கி கனவுலகத்துக்காவது போயிருப்பேன். ஆளு முகரையும் பாரு படம் எடுக்கிறான். படம் இவன் எல்லாம் வச்சு எவன் படம் எடுக்க போறாப்போ? உனையா பிச்சைக்காரன் வேஷத்துக்கு வேணா கூப்பிடுவாங்க, மற்ற எந்த வேஷத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. வருவாயா? அப்படி சொல்லாதடா. சீக்கிரம் நானும் ஒரு நடிகனா வருவேன். நல்லா அழகா இருக்கிறேன்ல, கண்டிப்பா நீ நடிக்க கூப்பிடுவாங்க பாத்துக்க. சீக்கிரமா திரையில ஹீரோ வரத்தாண்டா போறேன். எது தாத்தா கேரட் இருக்கா? போறியா என்ன பண்ணிய? என்னல ட்ரம் அடிக்கிற சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது? ஆமாம் குட்டிக்கிறவாயா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சி தெரியுமா? ஒரு இடத்துக்கு போயிருந்தே இல்லை, பேய் பார்த்தீங்கன்னா ஒன்னே மாதிரியே இருக்கும். உனக்கு பொம்பளை வேஷம் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சு தெரியுமா அந்த பேய்? எனக்கே ஆச்சரியமாக போச்சுல. இனி பயம் மாட்டதே உனக்கு வேலையா போச்சு. நான் எங்கே இருக்கிறப்ப அங்கே எப்படின்னே பொம்பளை வேஷம் போட்டு போய் நிற்பேன். அமையா இரு, கனவுலாம் அதே வந்துக்கிட்டு இருக்கும். இல்லை நான் பார்த்தது என்னமோ நெஜத்தால நீ என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டு போ. கிளவியே, அங்கே என்ன ட்ரம் அடிக்கிற சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு? என்னாச்சு கிளவியே? இல்லை பேராண்டி பக்கத்து வீட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க பார்த்துக்க. அதுக்கு தான் ட்ரம் அடிச்சுட்டு இருக்காங்க. இல்லை போய் ஒரு மாலை வாங்கிட்டு வரல, மாலையை போட்டு மரியாதை செலுத்த வேணாமா அவங்களுக்கு? போல போய் ஒரு மாலை வாங்கிட்டு வரல எப்படியாச்சும். ஐயோ இறந்து போயிட்டாங்களோ? ஐயோ இன்னைக்கு நாள் முழுக்க நான் பயந்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு பயமா இருக்குது. இந்த ரொம்ப சத்தத்தை கேட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுக்குள்ளே போய் டிவி சவுண்டை சத்தமாக வச்சுக்கிட்டு உட்காந்துக்க போகிறேன். இல்லை கம்முனுங்களா, நானே மாலை வாங்கி போனவங்களே கஷ்டத்தில் கிடக்குறேன். இது பயமாக இருக்குன்ட்டு உயிரை வாங்குறீங்க. பியாசாட்டு போங்கள உள்ள. கிளவிய அவங்களுக்கு என்ன மாலை வாங்கி போகிறதும் போல தெரியவா போகுது? அவங்கள சாமிக்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்களே. இதுக்கு மேலே என்ன பியாசாட்டு போ கிளவி. காசு இல்லாத நேரத்தில் எதுக்கு என்னை போட்டு உயிரை வாங்குறேன்? கிளவி என்ன மாலை வாங்கிட்டு வா, போய் அவங்களுக்கு மரியாதை செலுத்த வேணாமா? என்ன இப்படி மாசம் நின்று இருக்க? இனி மாலை ஒரு மாலை 150 ரூபா 100 ரூபா சொல்றாங்க. நான் எங்க போறது? ஏதாவது கடனா 100 ரூபா தான் குறி நாளைக்கு வாங்கிக்குவேன். இதுக்கு போய் வெறுங்கையோட போனா அசிங்கமா இருக்காதா? நான் ஒரு 200 ரூபா தரேன் வச்சுக்க. நாளைக்குள்ள எனக்கு கொடுத்துடணும் சரியா? கிளவிய 100 ரூபாய்க்கு மாலை வாங்கிட்டேல, மிச்சம் 100 ரூபா கொடுக்கலவியே. அதை வச்சு சிக்கன் வாங்கிட்டு வந்து ஏதாவது 60 போட்டு சாப்பிடலாம். இந்த நைட்டு நேரத்தில் சாப்பிட்டா தான் ரொம்ப சூயா இருக்கும். கிளவியே சீக்கிரம் வாங்கிட்டு வர சொல்லிவினா குட்டிக்கிற வாங்கி போய் வாங்கிட்டு வருவியான். இல்லை பக்கத்தில் இறந்து போயிருக்கிறாங்கல்ல, உடனே கறி வாங்கி செய்யக்கூடாது. நாளைக்கு செஞ்சுக்கலாம். பெசாட்டு அமைதியாக இருக்குல்ல. கிளவி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் போய் கறி வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு சிக்கி போய் போட்டு ஆகணும். அண்ணா நீ காற்று கொடு, நான் போயிட்டு வரேன். இல்லையா அமைதியெல்லாம் காத்துக்கிறப்ப இதை அடிச்சு குடும்பத்துக்கு அமைதியாக இருந்துக்க. இல்லை குட்டிக்கருவாயா, அந்த கிளவி சொல்லுதுன்னா கேட்காது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்த்துக்க. நீ போய் சிக்கனை வாங்கிட்டு வரல போல. மாமா அது பாத்தியா? ஏன் மாமா நீ அவுத்துன? ஐயோ பேய், மீனா பேய் தான் சிரிக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ பக்கத்து வீட்டில் அந்த பாட்டி இறந்து போச்சு. அந்த பாட்டி தான் சிரிக்குதுன்னு நினைக்கிறேன். மீனா பேய் சிரிக்குது. ஏலே எதுக்கு இப்படி வந்து அழுதுகிட்டு இருக்க? உனக்கு என்ன லூச்சால? சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? வர வழியில மீனா பேய் சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது கேட்கவும் பயமாயிருச்சு. அதான் அழுதுகிட்டு இருக்கேன். இல்லை கருவாயம்பில நான் அப்பயே சொன்னேன்ல, இந்த பையன் எங்கேயும் அனுப்பாதுன்னா என்னெல்லாம் கேட்டு தொலைகிறே இல்லையா? இதை பார்த்து பயந்துட்டு வந்திருக்கேன் பாத்தியா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொருளை நான் பார்த்துட்டு வரேன். இல்லை வாழை சுருட்டிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா தானே இந்த நேரத்தில் போய் கறி வாங்கிட்டு வந்தா அப்படித்தால காத்துக்கிறப்புல பின்னாடி அழைத்தா செய்யுங்க கறிக்காக. இல்லை இப்படி சொல்லாது, எனக்கு பயமா இருக்குது. மீனா பேய் சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடைச்சியே இதை பார்த்தா பயந்துட்டு வந்தியா? இதை கோதாவரி தடிப்பையில் நின்று கெக்க போய் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மீனா போயிட்டு வந்தானே. இவனை என்னன்னு சொல்றதுன்னு தெரியலச்சா. ஏலே அது மீனா பேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுல. தடியடு கோதாவரி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு மீனா போயிட்டு இருக்க பேச்சாட்டுல. அப்படியா? நான் கூட கொஞ்சம் நேரத்தில் பயந்தே போயிட்டு மீனா பேய் தான் வந்து சிரிச்சிச்சுன்னு. சிறிய நாவா சிக்கன் செய்வோம். கிளவே சீக்கிரம் பொறிக்கிளவியே சாப்பிடணும்னு ருசியா தேடுதுல நாக்கு. இல்லை பொருளை குக்கரை ஆஃப் பண்ணி விட்டு வந்தாரு விசில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ அங்க பேய் வருது. ஐயோ நான் என்ன பண்ணுவியான்னு அங்க பாரு அண்ணா. ஐயோ இதால ரியல் மீனா பையன் நினைக்கிறேன். வா ஓடி போயிடலாம். ஐயோ பார்க்கவே பயங்கரமா இருக்கே. எங்க கிட்ட வராத. இந்த சிக்கனை பூரா நீ ஏத்து நான் ஓடி போயிடுறேன். அட இந்த பையலுக்கு எதுக்கு நம்மளை பார்த்து பயந்து வர்றானுங்க? நானே இன்னைக்கு ஒரு நாள் தான் மேக்கப் போட்டு வரலான்னு பார்த்தா இந்த பையலுக்கு என்ன நம்மளை பார்த்து பயந்து வர்றானுங்க? அட கடவுளே என்னது இது? இப்படி மூஞ்சி பூரா வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கா.
ஏடி என்னடி இது கோலம் இப்படி மூஞ்சி பூரா வெள்ளை போயிட்டு அடிச்சு வந்திருக்கேன் ரொம்ப பைத்தியம் முடிச்சிருக்கா நான் பார்த்த கொஞ்சத்துல பயந்தே போயிட்டு இந்த பிள்ளைங்க ரெண்டு ஓடியே போயிட்டு எனக்கு பத்தியா அடி ஏன்டி நாளைக்கு அழகி போட்டிக்கு போகலான்னு நினச்சேன் அதனால தான் ஒரு தடவை மேக்கப் போட்டு வரலான்னு வந்தேன் இந்த பையனுக்கு பார்த்து பயந்து ஓடி போயிட்டே இருக்க நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு ஏன் அழகுல மயங்கி ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதே மேக்கப்பை நாளைக்கு போட்டுற வேண்டியதை நான் தான் பரிசு வாங்குவேன் பார்த்துக்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.